இத நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க. லைஃப்ல ஒரு பெரிய பிளான் இருக்கும். ஒரு ஜாப் சேஞ்ச்‌க்காகவோ, இல்ல ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கோ, இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் தொடங்குறதுக்கோ, ஏன் சில நேரங்கள்ல வீடு கட்டுறது, ஏதாவது ஒண்ணு ஒரு ஒரு விஷயம் டிசைட் பண்ணி வச்சிருப்பீங்க. அத யாராவது கிட்ட ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா அந்த ப்ராசஸ் அப்படியே நின்றும். அந்த புது பிளான் நீங்க பண்ணீங்களே, அது மேல சந்தேகம் வர்றது, அது இப்ப வேண்டாமோன்னு தோன்றது, லாஜிக்கலா நெறைய அத பத்தி யோசிக்கிறதெல்லாம் வர ஆரம்பிக்கும். சில நேரங்கள்ல நீங்க அந்த பிளான வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு போற மாரி தான் இருக்கும். இந்த மாரி ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணா, ஏன் உங்களோட பிளான்ஸ் அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆகுதுன்றத இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். சில பேர் இத வந்து கண்டிஸ்ட்ரின்னு சொல்லலாம். இல்ல அதுக்கு பின்னாடி ஏதாவது எனர்ஜி இந்த மாரி ரீசன்ஸ்லாம் சொல்லலாம். நம்ம அந்த மாரி போறதில்ல. பியூரா சைக்காலஜிக்கலா பின்னாடி நடக்கிற விஷயங்கள் என்னன்றத நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாராவது இந்த கண்டிஸ்ட்ரி இல்ல வந்து இந்த எனர்ஜி பேஸ் பண்ண இஷ்யூஸ் இதில இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, அது என்னன்றத டீட்டெயிலா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் பத்தி நம்ம சேனல்ல ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 இயர்ஸா நான் வீடியோஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனல்ல நிறைய அஃபர்மேஷன்ஸ் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ நம்ம எல்லாருமே ஆன்லைன்ல ஒரு கட்டத்தில பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். தொடர்ந்து இத ஒரு அடிக்ஷனா பண்ற ஆட்கள் கூட சில பேர் இருப்பீங்க. நீங்க எந்த ஒரு பொருள பார்க்கும்போதுமே, உடனே பார்த்த உடனே போய் பை பட்டன் கிளிக் பண்ணுவீங்களான்னா, கண்டிப்பா இல்ல. அதுக்கு கீழ இருக்கிற ரிவ்யூஸ் பார்ப்பீங்க. அதில நெகட்டிவ் ரிவ்யூஸ், பாசிட்டிவ் ரிவ்யூஸ், ரிவ்யூல ரேட்டிங் 1 ஏன் குடுத்தாங்க, 5 ஏன் இந்த மாரி ரொம்ப டீட்டெயில் ரிசர்ச் போகும். இதே மாரி மல்டிபிள் சைட்ஸ்ல அத ரேட் செக் பண்ணுவீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு, ஓகே இது நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கும்போது தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஒரு சின்ன நெகட்டிவ் கமெண்ட் இருந்தாலுமே ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னு பார்க்க போயிடுவீங்க. இதுக்கு காரணம் என்ன? நம்ம செலவு பண்ற அந்த பணம் வந்து உபயோகமா இருக்கணும். தேவையில்லாத பொருள வாங்கிடக்கூடாதுன்றது. அதனால அது நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. இது எந்த வகையிலயும் தப்பா போயிடக்கூடாது அப்படின்றது. இப்ப சொன்ன எக்ஸாம்பிள அப்படியே நம்ம பேசிட்டு இருக்க இந்த டாபிக்ல நீங்க கன்வெர்ட் பண்ணி பாருங்க. உங்களுடைய லைஃப் டெசிஷன்ஸ் எடுக்கும்போதுமே, அதாவது வாழ்க்கையில சில முடிவுகள் எடுக்கும்போதுமே, கண்டிப்பா இதே அப்ரோச் தான் நீங்க பண்றீங்க. என்ன இங்க ஆன்லைன் ரிவ்யூஸ் நம்ம செக் பண்ணுவோம். இங்க நம்ம சுத்தி இருக்கிற சர்க்கிள் தான் அதுக்காக யூஸ் பண்ணிப்போம். இப்போ பாயிண்ட் 1. நீங்க ஒரு விஷயத்த உங்க ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ட்ட ஷேர் பண்றீங்கன்னா, அந்த இடத்துல உங்க மைண்ட் நான் செய்ய போற அந்த ஆக்ஷனுக்கு இன்டைரக்ட்டா பெர்மிஷன் வாங்குற மாரி தான். எப்படி நீங்க பொதுவா போய் ஷேர் பண்ணுவீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்டயோ, ரிலேட்டிவ் கிட்டயோ, நான் வந்து இந்த வேலைய மாற்றலான்ட்டு இருக்கேன். இப்படி ஒரு பிசினஸ் நான் செய்யலான்ட்டு இருக்கேன். இந்த பர்சன் நான் விரும்புகிறேன். நான் மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். இல்ல நான் கார் வாங்கலான்ட்டு இருக்கேன். கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த மாரி ஒரு பெர்சன்ட்ட போய் சொல்லும்போது, இப்படி தான் நீங்க ஆரம்பிப்பீங்க. இத பண்றதுக்கான காரணம் என்னன்னா, உங்ககிட்ட கேட்டுருக்கிற அந்த நபர் இதுக்கு என்ன சொல்ல போறாங்க? அவங்க ஒப்பீனியன் என்ன ஷேர் பண்ண போறாங்க? அவங்க என்ன தெரிஞ்சிருக்காங்க. என்னுடைய நண்பராவோ, உறவாவோ கூட இருந்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கு அவங்க என்ன ஃபீட்பேக் குடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க தான். டிப்பிக்கலா நீங்க ஆன்லைன்ல Amazonல, Flipkartல என்ன பண்ணீங்களோ, அதையே இங்க நேரடியா ஒரு பெர்சன்ட்ட பண்றீங்க. நம்ம நெனச்சுப்போம் இந்த மாரி ஒரு விஷயத்த போய் ஷேர் பண்றோம்னா, ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்றதுக்காகன்னு. கண்டிப்பா கிடையாது. ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்ம கான்ஷியஸ் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அதை வச்சு தான் இந்த செயலை செய்கிறதுக்கு பெர்மிஷனே முடிவு பண்ணும். என்னதான் அவங்க கேள்வி நேரடியாக இருந்தால் கூட மனசுக்குள்ளே கான்ஷியஸ் கேட்குறது, ஒரு வேளை நான் இதை செய்கிறது கரெக்டாக இருக்குமா இல்லையா, இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, இந்த ஆக்ஷன் என் லைஃப்க்கு சரியாக பொருந்துமா இல்லையா, இந்த மாதிரியான இன்டைரக்ட் கொஷின்ஸை உள்ளே வச்சுருக்கோம். எப்பவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஒரு புது செயலை செய்ய போகிறோம்னா கான்ஷியஸ்க்கு அந்த மாற்றங்கள் மேலே நிறைய பயம் இருக்கும். புது விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கான்ஷியஸ்க்கு நிறைய கன்வின்சிங் ஸ்டேட்மெண்ட் வேணும். அன்சர்டனிட்டி கண்டிப்பாக பிடிக்காது. அதனால தான் நம்ம நிறைய பேர் கம்ஃபர்ட் ஜோன்லேயே ஒரே மாதிரியான செயல்கள் ரொம்ப நாள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி போய் நீங்கள் ஷேர் பண்ணி பெர்மிஷன் கேட்கும்போது அந்த எதிரில் இருக்க நபர் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தா கூட, இல்லை அந்த விஷயத்தின் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாமல் பேசினா கூட அதை டெசிஷன் மேக்கிங்கில் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சோம். முக்கியமாக இந்த மாதிரி புது விஷயங்களுக்குள்ளே போகும்போது கான்ஷியஸ்க்கு அதுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கான வழிகள் தான் தேடும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எடுக்கிற டெசிஷனை கொண்டு போய் அடுத்தவங்க டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுற ஆட்கள் யார்? உங்களை தெரிஞ்சவங்க, உங்களை மாதிரியே இருக்கிறவங்க, உங்கள் கூடயே பல வருஷம் ட்ராவல் ஆனவங்க தான் இருப்பாங்க. அப்போ அவங்க சொல்கிற கருத்துக்களோ சில விஷயங்களோ உங்களை ஜட்ஜ் பண்ணி தான் அவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு இது வருமா வராதுன்னு தான் சொல்லுவாங்க. நிறைய நேரங்கள் அவங்க நேரடியாக சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. சின்ஸ் கான்ஷியஸ்க்கு வந்து புது விஷயங்கள் மேலே பயம் இருக்கிறதுனால எங்கே யார் இதுக்கு வந்து எதிராக பேசுவாங்கன்னு தான் தேடும். அதாவது உங்களுக்கு கிடைக்கிற பாசிட்டிவ் அட்வைஸை விட நெகட்டிவாக ஏதாவது ஃபீட்பேக் வருமானு தான் காத்துட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, உங்களுடைய சர்க்கிள் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரிவ்யூ சிஸ்டமாக தான் இங்கே ஃபங்க்ஷன் ஆகுது நீங்கள் எடுக்கிற முடிவுகள் மேலே. இது வரைக்கும் நிறையா முடிவுகள் எடுக்கும்போது யார்கிட்ட போய் ஷேர் பண்ணிங்கன்னு பாருங்களேன். மேக்ஸிமம் ஒரு ஜாப் சேஞ்சை பற்றி ஆஃபீஸ் கலீக் கிட்ட, ஃப்ரெண்டு கிட்ட, கசின் கிட்ட, ரிலேட்டிவ் கிட்ட, இல்லை நெய்பர் கிட்ட, யார் நமக்கு நல்லா தெரியுமோ, யார் நமக்கு ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்காங்களோ அவங்ககிட்ட தான் ஷேர் பண்ண போகிறோம். அதில் ஒரு சில பேர் எந்த ஒரு ஃபீட்பேக்கும் கொடுக்காம உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் ஒரு சில பேர் என்ன சொல்லலாம், இது ரிஸ்கியாக உனக்கு தெரியலையா,
இப்போ ஒரு ஸ்ட்ரீம்டாக போகிற லைஃப்பில் ஏன் இந்த ஒரு முடிவு எடுக்கிற? நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து முடிவெடுத்து கடைசியில் அவருக்கு அது சரியாக போகலைன்னு. ஏன் இந்த முடிவை நீ தள்ளி எடுத்துருக்க கூடாதுங்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற ஃபீட்பேக்ஸில் நேரடியாக வேண்டான்னு சொல்லாட்டியும் அவங்களோட ஃபியர், அவங்களுடைய நெகட்டிவ் ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? அண்ட் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் தான், ஒரு பேட் ரிவ்யூ நீங்கள் வாங்குகிற பொருள் மேலே இருந்தாலும் அந்த பொருள் வாங்கலாமா வேணாமான்றதுல பெரிய கொஷின் மார்க் வருதா? ஸோ உங்கள் சர்க்கிளில் யாரும் கான்ஷியஸாக உங்களுக்கு அது கிடைக்கக்கூடாது நினைக்காட்டியும் அவங்களோட ஃபியரையோ அவங்க ஒப்பீனியனோ இந்த ஆக்ஷனுக்கு எதிராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸ்லி அந்த முடிவை நீங்கள் தள்ளி போட்டுருவீங்க. இந்த மாதிரி ஒப்பீனியன்ஸ் கேட்கும்போது இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணும்போது கடைசி ஏற்படக்கூடிய விஷயம் அப்படின்றது பயம். அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி என்னோட ரியல் லைஃப் ஒரு எக்ஸாம்பிள் நான் ஷேர் பண்ணுறேன். எல்லார மாதிரியே நானும் நிறைய முடிவுகளை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ தெரிஞ்சவங்ககிட்டயோ சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு தான் முடிவு எடுத்திருக்கேன். சில நேரங்களில் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த டிசிஷன்ஸ் எடுக்காமல் நான் அப்படியே பாஸ் பண்ணி அப்புறம் ரொம்ப நாள் கழித்து தள்ளி போட்டு திரும்ப அந்த முடிவு எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நான் ஜாப்லேருந்து பிஸ்னஸ் ஷிஃப்ட் ஆகும்போது யாருக்குமே நான் ஷேர் பண்ணலை. ஏன்னா ஒரு பெர்மனெண்ட் ஜாபை விட்டுட்டு பிஸ்னஸ் எடுக்கிறேன்னு சொன்னால் எங்கிட்ட இருந்த எக்ஸிஸ்டிங் சர்க்கிள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கு முன்னாடியே தெரியும். இது சொன்னால் நெகட்டிவ் ஃபீட்பேக் வருன்றதுக்காகவோ இல்லை அந்த டைம் என்ன நினச்சேன்னு தெரியல, நான் அந்த பேப்பரை ட்ராப் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் அந்த கம்பெனியை விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு 2-3 நாள் இருக்கும்போது தான் சொன்னேன். அண்ட் 80% ஆஃப் பீப்புளுக்கு நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னேன். ஒருவேளை அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன்னா நிறைய ஒப்பீனியன் வந்திருக்கும். மேபி அந்த ஜாபை குவிட் பண்ணணுன்ற ஐடியாவை தள்ளி போட்டிருப்பேன் கண்டிப்பாக. இதே சூழலில் இன்றைக்கி நிறைய பேர் இருப்பீங்க. எக்ஸிஸ்டிங் கம்பெனிலேருந்து அடுத்த கம்பெனி மூவ் ஆகிறதுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் என் சர்க்கிள் யாருமே அப்படி இல்லை, இவங்கெல்லாம் அதை சப்போர்ட் பண்ணலைன்றதுக்காகவே கூட நிறைய பேர் இன்னும் ஜாப் மாறாமல் இருப்பீங்க. இது ரியல் லைஃப் சுச்சுவேஷனாக கண்டிப்பாக இருக்கும். நிறையா பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும், அதை நீங்கள் பண்ணால் லைஃப் மாறும்னு தெரியும். ஆனால் எக்ஸிஸ்டிங் சர்க்கிளில் அதுக்கான சப்போர்ட் இல்லை மென்டலி அவங்கெல்லாம் அலைண்டாக இல்லைன்றப்போ நீங்கள் அந்த டிஸ்கஷனுக்குள்ளே போனாவே இவங்க எல்லாரும் உங்களை இன்டைரக்டாக த்ரெட்டன் பண்ணுவாங்க. நேராக யாருமே உங்களை கெடுக்குன்ற எண்ணம் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற பயத்தை ஷேர் பண்ணாவே போதும். இப்படியே போச்சு அப்படின்னா நீங்கள் முடிவெடுக்காமல் அதை பற்றி பயந்து தான் ஒதுங்குவீங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் அப்படின்றது ஃபியர். ஆனால் இங்கே தான் புரிஞ்சுக்கணும், கான்ஷியஸ் எப்பவுமே நம்மளை வந்து தாழ்மையாக நினச்சிக்காதா, தாழ்மையாக காமிச்சிக்காதா. அப்போ அந்த ஃபியரை வந்து லாஜிக்ன்ற போர்வையில் உங்கள்கிட்ட திணிக்க ஆரம்பிக்கும். பரபரப்பாக அந்த பிஸ்னஸ் பிளானை பண்ண நீங்கள், அந்த சேஞ்சை கொண்டு வரணும்னு நினச்ச நீங்கள் சடனாக இவங்ககிட்டலாம் ஃபீட்பேக் கேட்டதுக்கப்புறமா பரவாயில்ல, நான் கொஞ்சம் யோசிக்கணும் தான் போல், நான் இந்த பாயிண்ட்லாம் யோசிக்கலை, நான் திரும்பவும் திங்க் பண்ணிட்டு வரேன், இந்த டைம் இந்த மூமெண்ட் வந்து அதுக்கு சரியாக இருக்கும்னு எனக்குமே டவுட்டாக இருக்குங்கிற மாதிரி உங்களுடைய தாட் ப்ராசஸை நீங்கள் கேட்டுட்டு வந்த டேட்டா வச்சு மாற்ற ஆரம்பிக்கும். இதை லாஜிக்னு சொல்லும். ஆனால் சைக்கலாஜிக்கலாக சொல்லணுன்னா நீங்கள் கலெக்ட் பண்ண எவிடன்ஸை வச்சு இது ஒரு ஃபியராக மாறிடுச்சு. கான்ஷியஸ்க்கு அதன் மேலே ஆக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கிளாரிட்டி இல்லை. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாட்டை டைல்யூட் பண்ணி அதை சார்ந்த நிறைய எவிடன்ஸை க்ரியேட் பண்ணி நீங்கள் எடுத்த டெசிஷனையே டெம்பரரியாக பாஸ் பண்ணணும். ஸோ அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணால் ஒரு விஷயம் நின்று போயிடுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, நான் என்னுடைய லைஃப்பில் உணர்ந்துக்கிட்ட விஷயம் இதுதான். ஸோ இதுக்கு ஸ்பிரிச்சுவலாக நிறைய இருக்கலாம், பட் அதை பற்றி எனக்கு தெரியாது, நான் கமெண்ட் பண்ணல. ஆனால் இதுதான் வந்து சைக்கலாஜிக்கலான உண்மை. நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் ரீதிங்க் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கும் இந்த பாயிண்ட்ஸ் புரிய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து கண்டிஸ்டியோ இல்லை வந்து சைக்கலாஜிக்கல் ரீசனிங்கோ ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆனாலும் இங்கே சில பேர் வந்து ஷேர் பண்ணுறது ஒரு அக்கௌண்டபிலிட்டி க்ரியேட் பண்ணும், அடுத்தவங்ககிட்ட சொன்னால் தான் நம்மளுக்கும் செய்யணுன்ற என்ன வரும்னு சொல்வீங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நினச்ச விஷயத்த முழுசாக உருவாக்குறதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணுறது எந்த வகையில் நல்லது கிடையாது. உங்கள் செயலை முடிங்க, அப்புறமா ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல ஷேர் பண்ணவே வேண்டாம், எதை ஷேர் பண்ணலான்னு ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதை பற்றி உங்களுக்கே அவேர்னஸ் இல்லைன்றப்போ தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும், ஒரு தைரியம் வேணும் அப்படின்றதுக்காக போய் சுற்றி இருக்கவங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணாதீங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் எமோஷ்னலி ஈஸியாக வீழ்த்தப்படுவீங்க, அதாவது எமோஷ்னலி வல்னரபிள்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. எல்லாத்துக்கும் டக்குன்னு உங்கள் எமோஷன்ஸ் மாறும். அப்படிப்பட்ட பர்சனாக இருந்தீங்கன்னா உங்கள் முடிவுகளை யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. பாசிபிளி இதை ஷேர் பண்ணுறதுக்கான காரணம் என்னவாக இருக்கலாம்னா, நான் ஒரு விஷயத்தை டெக்னிக்கலாக புரிஞ்சுக்க விரும்புகிறேன், எனக்கு இதை பற்றி ஐடியாவே இல்லை. அப்போது இந்த நாலேஜை நான் கேட்கும்போது இது எதுக்குன்னு காரணம் கேட்பாங்க இல்லையா, அந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கலாம். நான் ஒரு வேலை செய்கிறேன், அதுக்கு ஒரு மேபி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட இதை கேட்டால் நல்லா இருக்கும்னா அவங்ககிட்ட கேட்கும்போது எதுக்குன்னு கேட்பான். அப்போ அந்த நாலேஜை கெயின் பண்ணிக்கிறதுக்காக ஷேர் பண்ணுறது பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆக்ஷன் இருக்கீங்க, ஸோ அந்த இடத்துல ஷேர் பண்ணும்போது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் முக்கியமாக சொல்லப்போனால் வேறு வழியும் இல்லை.
நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாத்துக்குமே போய் காசு கொடுத்தா கோச்சிங் எடுத்து வர முடியும். சில நேரங்களில் நண்பர்களை உபயோகப்படுத்த தான் செய்வீங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்காக போகிறீங்கனாலும் பரவாயில்ல, இல்லை அதை ஸ்டார்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஒன்ஸ் அந்த மொமெண்டம்குள்ளே வந்துட்டிங்கன்னா யாருனாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, உங்களுடைய பிளான், உங்கள் தாட் ப்ராசஸை அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் கான்ஷியஸ் வந்து உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய சுயசிந்தனைகளுக்கு வேலை செய்யும். இல்லைனா அடுத்தவங்க கருத்தையும் சில நேரங்களில் சொசைட்டியோட கருத்துக்களையும் வாங்கிட்டு நீங்கள் எடுக்கிற முடிவை உங்கள் கான்ஷியஸே ஸ்டாப் பண்ணும். முதல்ல நீங்கள் நினச்ச விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் அதை நல்லா ப்ராக்ரெஸ் பண்ணுங்கள், அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அப்புறம் போய் சொல்லிக்கலாம். முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும்.